ஐபிஎல்லில் 59வது போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின. டாஸ் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. பஞ்சாப் அணி ஆரம்ப முதல் அதிரடி காட்டியது. பஞ்சாப் அணி சார்பில் பிரப்சிம்ரன் சிங் 21 ரன்கள். நேஹால் வதேரா 37 பந்துகளில் 70 ரன்கள் எடுத்தார். ஷ்ரேயஸ் ஐயர் 30 ரன்கள் எடுத்தார். ஷாஷன் சிங் 30 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தார். 20 ஓவர்களில் 219 பஞ்சாப் அணி எடுத்தது. பின்னர் இறங்கிய ராஜஸ்தான் அணி ஜஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவம்சி அதிரடியாக விளையாடினர். வைபவ் சூரியவம்சி 15 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஜேஸ்வால் 25 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். சஞ்சு சாம்சன் 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ரியான் பராக் 13 ரன்கள். ஹெட் மேயர் 11 ரன்கள் என ஏமாற்றம் அளித்தனர். த்ருவ் ஜுரால் அதிரடியாக விளையாடி 31 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்தார். நேற்றைய போட்டியில் ஷ்ரேயஸ் ஐயர் பதிலாக ஷஷாங்க் சிங் கேப்டன் செய்தார். சிறப்பாக பேட்டிங் செய்தது மட்டும் அல்லாமல் பில்டிங் மற்றும் பந்து வீச்சாளர்களை மாற்றுவதிலும் சிறப்பாக செயல்பட்டார். ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 209 ரன்கள் மட்டும் அடித்து தோல்வியை தழுவியது. சஞ்சு சாம்சன் இளம் வீரர் வைபவ் சூரிய வம்சிக்காக ஓபனிங் வாய்ப்பை அளித்தார். ராஜஸ்தான் அணிக்கு சேசிங் பிரச்சனையாகவே இருந்துள்ளது. பஞ்சாப் அணி பிளே ஆப்புக்கு தகுதி பெற்றது. ஹேர்பிரிட் பிராட் 22 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அவருக்கு பிளேயர் ஆப் தி மேட்ச் வழங்கப்பட்டது.